GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2வது மாநில மாநாடு, தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் கட்சியின் தலைவர் பேசியிருக்கிறார். முதல் கட்டமாக அதை எப்படி பார்க்குறீங்க? விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடத்தினோம், அதுக்கப்புறம் தமிழக அரசியலுடைய தட்பவெப்பநிலையெல்லாம் மாறிடுச்சு, இப்போ 2வது மாநாடு நடத்துகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் வீதிக்கு வந்து விட்டன. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் எவையெல்லாம் நீங்கள் அடையாளப்படுத்துவீர்களோ அத்தனை கட்சிகளுக்கும் தேர்தல் ஜுரம் என்பது வந்து விட்டது. அவர்கள் வீதிக்கு வந்து வாக்கு சேகரிப்பதற்கான அனைத்து பணிகளையும் துவங்கிவிட்டார்கள். எனவே சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து ஒரு மாநாட்டை விஜய் நடத்திவிட்டார் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய செய்தியை தவிர, அதை தாண்டி விஜயினுடைய முதல் மாநில மாநாட்டுக்கும் 2வது மாநில மாநாட்டுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்டால் எந்த வேறுபாடும் 2 மாநாட்டுக்கும் இடையில் இல்லை. மக்களிடம் செல் என்று சொன்னார் அண்ணா, அதனால் மக்களிடம் செல்வதற்காக வருகிறார் விஜய் என்று மேடையிலே அவரை அழைக்கிற போது அந்த தொகுப்பாளர் அறிவித்தார். மக்களிடம் செல்வதென்றால் என்ன, ரேம்ப் வாக்கு நடத்திட்டு போறதா? அதெல்லாம் மக்களிடம் செல்வது. மக்களுக்கு அருகாமையில் சென்று அவர்களுடைய குரலை கேட்பது. ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு தொண்டர்களாக மாறி இருக்கிறார்கள். அந்த ரேம்ப் வாக்குல கூட்டத்தை தாண்டி எகிரி குதித்து விஜயை வந்து நெருங்குகிறார்கள். என்ன விஜய் என்ன தொடக்கூடாத அளவுக்கு அப்படி என்ன ஒரு மாமனிதரா அல்லது மனித புனிதரா? அப்படியெல்லாம் ஒன்றுமல்லவே. அவர் ஒரு நடிகராக இருந்தவர், இன்றைக்கு அரசியல் கட்சி துவங்கி ஒரு தலைவராகி இருக்கிறார். அந்த தொண்டர்களை அரவணைத்தால் என்ன, அந்த தொண்டர்கள் அருகில் வந்து மாலை போட்டால் என்ன, குறைந்தா போய் விட போகிறார் விஜய். வருகிற பவுன்சர்கள் எல்லாம் அந்த தோழர்களை அப்படியே தூக்கி வீசுகிறார்கள் கூட்டத்தில். அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற போது மக்களுக்கும் இவருக்குமான இடைவெளி எவ்வளவு நீண்ட தூரமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிந்தது. இன்னொன்று, விஜயினுடைய பேச்சில் எந்த தெளிவும் இல்லை. விஜய் தினந்தோறும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவராக வெளிப்படுகிறார். இதுவரை பெரியாரை கொள்கை வழி தலைவர் என்று சொன்னார். இப்போது திடீரென எம்ஜிஆரையும் அண்ணாவையும் முன்னிறுத்துகிறார். இத்தனை நாட்களாக அண்ணன் விஜயகாந்த் குறித்து பேசாதவர் இப்போது திடீரென என் அண்ணன் விஜயகாந்த் என்று மதுரையில் நின்று கொண்டு பேசுகிறார். இதையெல்லாம் மக்கள் ரசிக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய அண்ணன் விஜயகாந்த் என்று சொன்னால் நீங்கள் ஏன் விஜயகாந்த் அவர்கள் இறந்த போது அஞ்சலி செலுத்த சென்ற போது உங்களுக்கு காலணி வீசினார்கள்? அவருடைய தம்பி தானே நீங்கள். எத்தனை பேர் வந்தார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு விஜயகாந்தினுடைய உடலுக்கு? விஜய் மீது மட்டும் காலணி வீசப்பட்டது எதற்காக? அப்ப விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் நடந்த அந்த முரண்பாடு எத்தகையது? ஏன் விஜயகாந்தினுடைய தொண்டர்களுக்கு விஜய் மீது அப்படி ஒரு கோபம் வந்தது? இன்னொரு புதிய செய்தி நேற்றைக்கு பிரேமலதா அவர்கள் சொல்லி இருக்கிறார். கேப்டனுடைய படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போது திடீரென விஜய் அண்ணன் என்று சொல்லி இருக்கிறார். எங்கள் குடும்பத்தில் ஒருவர் தான், நானும் அவரை தம்பியாகத்தான் பார்க்கிறேன், இனிமேல் அது குறித்து ஆலோசிப்போம் என்கிறார். அப்போ ஒரு அடையாள அரசியலுக்குள் விஜயகாந்தை கொண்டு வருவதை விஜயகாந்தினுடைய கட்சியும் விஜயகாந்தினுடைய குடும்பமும் விரும்பவில்லை. எனவே அவரை அடையாள அரசியலுக்கு பயன்படுத்துவதற்காக இன்றைக்கு திடீரென அவர் என்னுடைய அண்ணன் என்று சொல்கிறார். இத்தனை நாட்களாக எங்காவது பேசினாரா? ஒரு பக்கம் கூட்டணிக்கு தேமுதிகவை அழைப்பது போல ஒரு தொனியில் பேசுவது, இன்னொரு பக்கம் விஜயகாந்தினுடைய ஆதரவாளர்களை, விஜயகாந்தினுடைய தொண்டர்களை தன்னுடைய பக்கம் ஈர்க்க முடியுமா என்கிற முயற்சியில் ஈடுபடுவது, இப்படி ஒரு தேர்தல் கணக்குக்காக பேசப்பட்ட செய்திகளாகத்தான் அவை இருந்தது. பிரேமலதா பேசும்பொழுது இது வந்து தேர்தலுக்காக அப்படின்லாம் பார்க்க முடியாது. 17 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு விஜயகாந்த் சந்திரசேகர்கிட்ட. சின்ன வயசு ரோலெல்லாம் விஜய் நடிச்சிருக்கிறாரு. இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான். அதனால் இது வந்து எங்களுடைய குடும்பம் பழக்கம் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து நீங்கள் சொல்கிறது தேர்தலுக்காகலாம் அதை எடுத்துக்க முடியாது அந்த அண்ணனுங்கிறத அப்படிங்கிறாங்களே. இல்லை, அது பிரேமலதாவினுடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் விஜயினுடைய நோக்கம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அப்படி இருந்திருந்தால் இத்தனை நாட்களாக விஜய் விஜயகாந்தினுடைய அடையாளத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும் அல்லவா? விஜயகாந்தினுடைய பெயரை உச்சரித்திருக்க வேண்டும் அல்லவா? விஜயகாந்துக்கு பிறந்த நாள் நினைவு நாள் வந்தது, எங்காவது ஒரு படத்தை வைத்து மாலை போட்டுக்கலாம். அவர்தான் பனையூர் பங்களாவிலிருந்து வெளியே வரமாட்டார். பனையூர் பங்களாவிலேயே விஜயகாந்தினுடைய படத்தை வைத்து அவருடைய பிறந்த நாள் இறந்த நாள் இரண்டையும் மாலை அணிவித்து ஒரு மரியாதை செலுத்தி இருந்திருக்கலாம் அல்லவா? இத்தனை நாட்களாக இதையெல்லாம் செய்யாதவர் திடீரென இப்போது செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தேர்தல் கணக்கு, பிரேமலதாவுக்கு வேண்டுமானால் தேர்தல் கணக்கு இல்லை என்று அவர் நினைக்கலாம். அவர் வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்கிற அந்த மனநிலையிலிருந்து அந்த கருத்தை வெளிப்படுத்தலாம். ஆனால்
விஜய்க்கு அப்படி ஒரு கணக்கு இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு பக்கம் எம்ஜிஆரினுடைய விசுவாசிகள், எம்ஜிஆரினுடைய பக்தர்கள், அவர்களை நோக்கி ஒரு காய் நகர்த்துவது, அதிமுகவினுடைய கூடாரத்தில் எஞ்சி இருக்கிற எம்ஜிஆர் விசுவாசிகளை தன் பக்கம் ஈர்க்க முடியுமா என்கிற முயற்சியில ஈடுபடுவது, இன்னொரு பக்கம் விஜயகாந்தினுடைய விசுவாசிகளை, விஜயகாந்தினுடைய தொண்டர்களை நோக்கி அவர்களுக்கு ஒரு வலையை விரிப்பது என்பது தேர்தலுக்கான கணக்குத்தான். அதை தாண்டிய வேறு எந்த கணக்கும் அவருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இன்னொன்று, விஜயினுடைய பேச்சில் ஏதாவது ஒரு தெளிவு இருக்கிறதா? இப்போது இந்தியாவினுடைய தலையாய பிரச்சனை என்ன? ஓட்டு திருட்டு. இந்தியாவினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறார். பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கிற தேஜஸ்வி, என்னுடைய ஓட்டே திருடப்பட்டு விட்டது, என்னுடைய ஓட்டே வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் செய்து விட்டார்கள், வாக்காளர் பட்டியலிலிருந்து என்னுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள் என்று சொல்றாரு. அது குறித்து எங்காவது ஒரு இடத்தில் பேசினாரா விஜய்? விஜய் பேசுகிற கருத்து யாரை நோக்கிய கருத்தாக இருக்கிறது? நீங்கள் பாஜகவை எதிர்ப்பதாக சொல்கிறீர்கள். பாஜக இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை நிகழ்த்துகிறது. சுதந்திர இந்தியாவில் இதுவரை தேர்தல் ஆணையம் இப்படி பால்பட்டு இயங்கியதாக வரலாறே கிடையாது. இப்படி மோசமான அணுகுமுறைக்கு தேர்தல் ஆணையம் சென்றதே கிடையாது. ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் குறித்து ஒரு வார்த்தை கேட்கவில்லை விஜய். விஜய் எந்த அரசியலை முன்னெடுக்க போகிறார், எதை நோக்கி நகர்கிறார் என்கிற எந்த தெளிவும் இல்லை. அப்புறம் விஜய நான் மாமா பையன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது ரொம்ப மோசமான விமர்சனமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. எனக்கு S.A. சந்திரசேகர் மாமா மாதிரி, அவருடைய பையன் மாமா பையன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் நேற்றைக்கு அவர் முதலமைச்சர் குறித்து அங்கிள்னு சொன்னது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க எல்லாரும்? இல்ல அவர் சின்ன வயசுல இருந்து முதலமைச்சரை அங்கிள்னு கூப்பிட்டு பழகிட்டாரு. மேடைக்கு வந்ததற்கு பிறகு, நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக அடையாளப்பட்டதற்கு பிறகு உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் முதலமைச்சரை நோக்கி கேள்விகளை கேட்கிற போது, அது என்ன மோடிஜி அவர்களே அப்படின்னு மோடியை மட்டும் ஜி போட்டுக்கிறீங்க, மோடியை மட்டும் மரியாதைக்குரிய இடத்தில் வைத்து அழைக்கிறீங்க, முதலமைச்சரை அங்கிள் என்று சொல்வதன் மூலமாக அவரை இழிவுபடுத்தி விடலாம் என்று நினைக்கிறீர்களா? உங்களுடைய குரலினுடைய தன்மை என்ன? நீங்கள் எப்படி வெளிப்படுகிறீர்கள்? உங்கள் மேடையில் நேற்றைக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்று பெரும் முயற்சி எடுத்தார் என்று ஆதவ் அர்ஜுன் பேசுகிறார். மூர்த்திக்கு என்ன இருக்கிறது? இதே இடத்தில் இதைவிட பிரம்மாண்ட கூட்டங்களை எல்லாம் மூர்த்தி நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அண்மையிலே பொதுக்குழு என்கிற பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடியவர்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி காட்டிய பெருமை மூர்த்திக்கு இருக்கிறது. மூர்த்தி எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுகிறார் என்பது போல துணிப்பட பேசுவது, உங்களுடைய அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தான் உங்களுக்கு எதிரி என்பதை போல பேசுவது என்பதெல்லாம் ஒரு நகைப்புக்குரிய செய்தியாகத்தான் மக்களால் பார்க்கப்படுகிறது. மாநாடு முடிந்ததற்கு பிறகு நாற்காலிகளை அடித்து உடைத்து விட்டு போகிற ரசிகர்களை வைத்துக்கொண்டு, விடலை பயல்களை வைத்துக்கொண்டு, எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாதவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் திமுகவை நோக்கி கணை தொடுக்கலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் திமுக ஆயிரங்காலத்து பயிர், திமுக பணங்காட்டு நரி, அவையெல்லாம் சலசலப்புக்கு அஞ்சி விடும் என்று நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் விஜய்க்கு இன்னமும் அரசியல் புரியவில்லை, விஜய் அரசியலை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் பொருள். நான் ஒண்ணு கேட்கிறேன், விஜய் தலைவராக உருவெடுத்துட்டார்ல சார், இன்னமும் ஏன் சார் கேரவன்லயே இருக்காரு? மாநாடு என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற எத்தனையோ மாநாடுகள், விசிக பல மாநாடுகளை நடத்தி இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் 2 மாநாடுகளை எல்லாம் நடத்தி இருக்கிறது, அதிமுக மாநாடுகளை நடத்தி இருக்கிறது, எத்தனையோ கட்சிகள் மாநாடுகளை நடத்துகிறார்கள். மாநாடு நடத்துவதற்கு முதல் நாள் மாநாட்டு பந்தலை தலைவர்கள் பார்வையிடுவார்கள், ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று கவனித்துக் கொள்வார்கள். மாநாடு துவங்குகிற நேரம் என்று சொன்னால் அந்த நேரத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளாக மாநாட்டு மேடைக்கு தலைவர்கள் சேர்வார்கள். அந்த மாநாடு என்பது எத்தகைய மாநாடாக அமைய வேண்டும், தொண்டர்கள் வந்தால் எங்கே வாகனங்களை நிறுத்த வேண்டும், எங்கிருந்து புறப்பட வேண்டும், சாலைகளை நெருக்கடிக்குள்ளாக்க கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, இப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்து தலைவர்கள் மாநாடுகளை நடத்துவார்கள். விஜய் ஏர்போர்ட்டில் இறங்கி திருடன் ஓடுவதை போல ஓடுகிறாரு. ஏன் நீங்கள் ஓடுகிறீர்கள்? மக்களை சந்தித்து மக்களிடம் தானே செல்ல போகிறீர்கள். மக்களை சந்தித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாநாட்டுக்கு முதல் நாள் நீங்கள் மதுரைக்கு வந்து விட்டீர்கள். மாநாட்டு திடலை பார்த்தீர்களா? மாநாட்டு திடலில் என்ன ஏற்பாடு இருக்கிறது என்று கவனிக்கிறாங்க. பைப்பு போட்டுருக்காங்க, குடி தண்ணி இருக்கு, பைப்புல தண்ணி வரல, குழாயில தண்ணி வரல, தண்ணீர் தவித்து
தாகம் எடுத்து சுருண்டு உழக்கூடிய காட்சிகளை நேற்றைக்கு மாநாட்டினுடைய திடல்ல பாக்குறோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர், நிர்வாக திறமையற்ற ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் என்பதற்கு நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கும் அவர் பேசும்போது சொல்றாரு, இவரால் மாநாடு நடத்த முடியுமா அப்படின்னு பல பேர் பேசுனாங்க, விமர்சனம் பண்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். கூட இருக்கிறவங்களே சொன்னாங்க மாநாடு நடத்த முடியுமா, மழை பெஞ்சா என்ன ஆகும் இப்படிலாம் சொன்னாங்க. அதையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். பல விமர்சனங்களை பார்த்தாச்சு, எல்லாத்தையும் ஒரு சின்ன சிரிப்புல நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னார். இப்போ நீங்கள் சொன்னீங்க மக்களை சந்திக்கலை அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு இருக்காராம், அப்படியே நேராக வருவாராம், எலெக்ஷனுக்கு போகிறான், ஜெயிச்சிருவாராம் அப்படின்லாம் விமர்சனம்லாம் பண்ணாங்க அப்படின்னு அவரும் பேசினார். இப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த மாநாடு சாதாரணம் தான், விரைவில் மக்களை நான் சந்திக்க இருக்கிறேன், அது வந்து இடி முழக்கமாக மாறும், அந்த இடி முழக்கம் போர் முழக்கமாக மாறும் அப்படிங்கிறாரு. இல்லை, மக்களை சந்திப்பதில் என்ன பாணியை நீங்கள் பின்பற்ற போறீங்க? நீங்க ஏறக்குறைய 6-7 மாத காலமாக ஒரு பயண திட்டம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். மாநாடு நடத்த முடியுமா என்று கேட்டார்கள். ஒரு நமட்டு சிரிப்போடு கடந்து வந்துட்டோம். நீங்க சிரிப்போடு கடந்து வந்ததை நேற்றைக்கு தமிழ்நாடே பார்த்து சிரிப்பா சிரிக்குது. மாநாட்டினுடைய ஏற்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்ற ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருக்க? கொளுத்துகிற வெயில் சார். ஒரு கொட்டகை அமைத்து மாநாடு நடத்துவதில் என்ன பிரச்சனை? இத்தனை கோடி ரூபாய் செலவு செய்தீர்கள், கொட்டகை அமைப்பதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? கொட்டகை அமைத்திருக்கலாமே, வந்தவர்களுக்கு முறையான குடிதண்ணீர் கொடுத்திருக்கலாமே, கம்பிகளை அமைச்சிருக்கிறாங்க சார். நேற்றுக்கு எல்லா ஊடகங்களிலும் காட்டுகிறார்கள், காட்சி ஊடகங்களில். கம்பிக்கு இந்த பக்கம் நின்று ஏதோ அகதிகள் முகாமில் அகதிகள் இருக்கிற போது தூக்கி வீசுவார்கள் அல்லவா தண்ணீர் பாட்டில்களை, அது போல தூக்கி வீசுகிறார்கள். அங்க ஒரு பைப்பு போட்டிருக்காங்க, அந்த பைப்புல குடிதண்ணீர் வரும்னு சொல்றாங்க. எந்த பைப்பை திறந்தாலும் தண்ணி வரல. இத போய் ஒரு பத்திரிகையாளர் வீடியோ எடுக்கிறார், அந்த பத்திரிகையாளரை விரட்டி அடிக்கிறாங்க. மாநாடு முடிந்ததற்கு பிறகு நாற்காலிகளை போட்டு உடைக்கிறார்கள். ஊடகங்கள்ல அதை காட்டுறாங்க. நாற்காலிகளுக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. திரைப்படங்கள் வெளியிடப்படுகிற போது திரையரங்கங்களில் உள்ளே நுழைந்து எப்படி படம் முடிந்ததற்கு பிறகு நாற்காலிகளை அடித்து உடைத்தார்களோ சென்னையில விஜயினுடைய ரசிகர்கள், அதே போன்ற மனநிலையிலேயே இருக்கிறார்கள். இவர்களை வைத்துக் கொண்டு மாநாடு நடத்துவது என்று சொன்னால், மாநாட்டுக்கு முன்பு நீங்கள் அவர்களை தயார்படுத்தினீர்களா? எப்படி வர வேண்டும், எப்படி போக வேண்டும், என்ன மாதிரியாக இயங்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி தந்தீர்களா? அடிப்படை அரசியலை உங்களுடைய தொண்டர்களுக்கு கற்றுத்தராமல் நீங்களும் கற்றுக்கொள்ளாமல் ஒரு மாநாடு நடத்தினால் அந்த மாநாடு எப்படி நடக்கும் என்று எல்லோருக்கும் கவலை இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வருகிறார்கள். திரையில் பார்த்த விஜயை நேரில் பார்ப்பதற்கு, அந்த நட்சத்திர முகத்தை பார்ப்பதற்கு ஓடோடி வருகிறார்கள். இது ஒரு சினிமா மோகம். விஜய்க்கு வாக்களிப்பதற்காக வந்தார்கள், விஜய்க்கு உயிர் கொடுப்பதற்காக வந்தார்கள் என்று சொல்வதையெல்லாம் நான் ஏற்கல. அதற்கு பின்னால் நிறைய அரசியல் இருக்கு. இது மாதிரி நிறைய கட்சிகளை இந்தியா பார்த்துருச்சு. பிரஜா ராஜ்யம்னு ஒரு கட்சி தொடங்கினாரு சிரஞ்சீவி. இதை விட கூடுதலான கூட்டம் என்ன ஆனது? என்ன சார் ஆனது? கேப்டன் விஜயகாந்த் இதை விட பிரம்மாண்ட கூட்டங்களை எல்லாம் கூட்டி காண்பித்தார். இதே மதுரையிலேயே மாநாடு நடத்தி கட்சியினுடைய பெயரை அறிவித்தார். அதன் பிறகு என்ன ஆனது? இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்லையும் இந்திய அரசியல்லையும் நிறைய பார்த்திருக்கோம். அதனால இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். நாங்க நமட்டுச்சிரி போட்டு கடந்து வந்துட்டோம்னா அதெல்லாம் ஒரு பெரிய செய்தி அல்ல. அந்த மாநாடு நடந்த விதம், அந்த விஜய் நடந்து கொண்ட விதம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வரைக்கும் அவர் அதிமுகவை தாக்கல, பேசல வெளிப்படையா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா கூட்டணி அமையும் அதனால அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க, இப்போ யார் கையில் சிக்கி இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக தன்னுடைய கூட்டணிக்கு வராது, தான் அதிமுகவோடு இணைய முடியாது என்கிற அந்த செய்தி விஜய்க்கு வந்து சேர்ந்து விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பு வரைக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் ஹேண்டிலிங் இருந்துச்சு விஜய் கிட்ட. காரணம் ஒண்ணு, அதிமுக கூட்டணிக்கு நாம் அழைக்கப்படுவோம், இல்லை என்று சொன்னால் அதிமுக கூட்டணி நம்மோடு வந்து அமையும். அதனாலதான் அவர் ஒரு பேரலான ரேஸ வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தார். நாம கூட வர்றவங்களுக்கு கொடுக்க போறோம், நம்மோடு கூட்டணி, நான் தான் முதலமைச்சர், இப்படி எல்லாம் சில செய்திகளை இப்ப இதுலயே தான் சொல்றாரு நம்மோட கூட்டணி உள்ளவங்களுக்கு உரிய பங்களிப்பு கிடைக்கும்னு சொல்றாரு. இல்ல இப்ப முதலமைச்சர் யாரு? எடப்பாடி பழனிசாமியா விஜயா? அந்த ரேஸ் இருக்குல்ல, அதை டிக்ளேர் பண்ணும்ல. இப்ப அதிமுக ஏன் விமர்சிக்கப்படுது விஜயால்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சார் இது. விஜய் ஏன் இவ்வளவு நாள் விமர்சிக்காம இப்போது விமர்சிக்கிறாரு? இப்ப நான் என்ன கேட்கிறேன், எம்ஜிஆர் வேணும் அதிமுக விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படின்னா அதிமுகவில் இருப்பவர்கள் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? அதிமுக யாருடைய கட்சி என்று உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆரிடம் இருந்த கட்சி இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் நீங்களா அந்த அதிமுகவை டேக் ஓவர் பண்ண போற சக்தி? உங்களுக்கு அந்த வலிமை இருக்கிறதா என்று கேட்கிறேன். எம்ஜிஆரை போல நீங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை தர முடியும் என்று நீங்கள் மேடையிலே நேற்றைக்கு பேசுகிறீர்கள்.
அவர் வந்து அண்ணாவினுடைய ஆட்சி மாற்றத்தையும் எம்ஜிஆரினுடைய ஆட்சி மாற்றத்தையும் குறிப்பிட்டு பேசுகிறார். நீங்க இதற்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டீங்க, அதற்கும் இதற்கும் சேர்ந்தே பதில் சொல்லிடுறேன். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட போக போறேன்னு சொல்றாரு. மக்கள்கிட்ட போகிறது என்னன்றது அண்ணாவிடமிருந்தும் எம்ஜிஆரிடமிருந்தும் இவர் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்காக சொல்றார். 2 பேருடைய ஆட்சி மாற்றத்தை சொல்றீங்கல்ல நீங்க. அண்ணா நீண்ட நெடிய திராவிட பாரம்பரியத்தில் வளர்ந்தவர், தன்னையே திராவிட இயக்கத்துக்கு தத்தம் செய்து கொண்டவர். திடீரென வந்து கட்சி துவங்கி முதலமைச்சர் ஆகல, சந்தித்த முதல் தேர்தலே முதலமைச்சர் ஆகல. அவர் பெரியாரோடு ஓட்டரசியல் வேண்டாம் என்று சொல்லி இயங்கியவர். அதன் பிறகு ஓட்டரசியல் வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கியவர். துவங்கியதற்கு பிறகு சந்தித்த முதல் தேர்தலில் அவருக்கு முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய், இத அவ்வளவு பெரிய போர்ஸ் சார். அண்ணாவோடு இருந்த தலகர்த்தர்கள் எல்லாம் யாரு? புஷி ஆனந்தம், ஆதவ அர்ஜுனாவுமா? நாவலர் இருந்தார், கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், கே இருந்தார். இப்படி எத்தனை பேர் இருந்தார்கள் அவரோடு? அவர்களெல்லாம் எவ்வளவு பெரிய தலகர்த்தர்கள், எவ்வளவு பெரிய அரசியல் ஞானிகள். அவர்கள் எல்லோரையும் வைத்துக் கொண்டு அந்த கட்டமைப்பை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தார். அதற்கு மொழிப்போர் வித்திட்டது. அண்ணாவிடத்திலே தலகர்த்தர்கள் இருந்தார்கள், சாமானியர்கள், சாதாரணமானவர்கள், அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு உங்களிடத்திலே யார் இருக்கிறார் என்ற கேள்வி. 2வது, எம்ஜிஆர் கட்சி துவங்கிய உடனே முதலமைச்சர் ஆனார். சரி, எம்ஜிஆர் கட்சி துவங்கிய உடனே முதலமைச்சர். அதற்கு முன்பு எம்ஜிஆருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? அவர் திமுகவினுடைய பொருளாளர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவோடு தன்னை இணைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதிகளில் ஒருவராக இருந்தவர். கலைஞருக்கு மிக அருகாமையில் வைக்கப்பட்டிருந்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். அங்கிருந்து அந்த போர்ஸ் அப்படியே வெளியில கொண்டு வரும்போது எம்ஜிஆர் அதற்கு முன்பு தன்னுடைய ரசிகர் மன்றங்களை அரசியலுக்கு பயிற்றுவித்திருந்தார். எம்ஜிஆரினுடைய ரசிகர்கள் ஏறி போய் தாண்டி குதிச்சு மேடைய உடைக்கல, ராம்ப் வாக் போற மேடைய உடைக்கல, நாற்காலிய உடைக்கல. அங்கங்க சலசலப்பை உண்டாக்கி மாநாட்டுகள்ல எந்த விதமான சச்சரவுகளையும் செய்யல. அரசியல் வயப்படுத்தப்பட்டிருந்தார்கள். எனவே அவருக்கு அரசியல் கைகூடியது. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ட்ராக் ரெக்கார்டு? முல்லை பெரியாறு பாசன விவசாயிகளை பாதுகாப்பதற்காக நீங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியவரா? ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள இராணுவத்துக்கு எதிராக நீங்கள் வீதிக்கு வந்தவரா? காவிரியினுடைய தீரத்தை பாதுகாப்பதற்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவரா? மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டக்கூடாது என்று போராட்டங்களை நடத்தியவரா? உங்களுக்கு என்ன இல்ல, இததான் ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, அவராலே முடியல, இவராலே முடியல, இவரால எப்படிப்பா முடியும், இவருக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, இது வந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்லாம் கேட்கறாங்க. விமர்சனங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்றேன், இது ஓட்டா மாறுமா, கோட்டைக்கு போற ரூட்டா மாறுமாங்கிறது பொறுத்திருந்து பாருங்கிறாரு விமர்சிக்கிறவங்கள. நாங்களும் அதை தான் சொல்றோம். 2026 விஜய் பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய்க்கு என்ன அரசியல் செய்ய முடியும் என்பதை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகிறது. எலெக்ஷன்ன்றது ஏதோ சினிமா நடித்த உடனே ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ப்ரீவியூ போட்டோம், அதுக்கப்புறம் தியேட்டர்ல படம் வந்துச்சு, கலெக்ஷன் பண்ணோங்கிறது இல்ல. எலெக்ஷன் என்பது ஒரு நெடிய ப்ராசஸ். நான் நேத்து வந்தாங்கல்ல தம்பிங்க, பாருங்கன்னு சொல்றாருல, பாக்குறதுக்கு உங்களுக்கு நான் ஹிண்ட் கொடுக்குறேன். விஜய்க்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அரசியல்ல விஜயை விட எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதா நான் உணர்றேன். அப்ப விஜய் ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். நேற்று வந்திருக்கிற தம்பிகளுக்கு முதல்ல பூத் ஏஜென்ட் வேலைன்னா என்னன்னு சொல்லுங்க, எலெக்ஷன் கேன்வாசிங்னா என்னன்னு சொல்லுங்க, வாக்காளர் பட்டியல்னா என்னன்னு சொல்லி கொடுங்க, வாக்குச்சாவடி முகவர்கள்னா என்னன்னு சொல்லி கொடுங்க, கவுண்டிங் ஏஜென்ட்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. எலெக்ஷன்ன்றது ஒரு ப்ராசஸ். நான் இப்பவும் சொல்றேன், இந்த ப்ராசஸ அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்களே சில மாதங்களுக்கு முன்பு. விஜய் வந்து கலந்துக்கிட்டாரா? விஜய்க்கு தெரியுமா சார்? இன்னைக்கு ஓட்டு திருடு போயிடுச்சு சார், ஓட்டு திருட்டு போயிடுச்சு. எப்படி திருட்டு போயிடுச்சு தெரியுமா? பூத் ஏஜென்ட் பூத்துல உட்கார்ந்து தன்னுடைய இயற்கை உபாதைகளுக்கு கூட வெளியில போகாம, அப்படி வெளியில போகும்போது கூட ஒரு மாற்று பூத் ஏஜென்ட்டை வச்சுட்டு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு அந்த எலக்ட்ரானிக் மிஷினை சீல் வைக்கிற வரைக்கும் இருக்காரு பூத் ஏஜென்ட். கொண்டு போய் எங்க அதை வந்து வைக்கிறாங்களோ அந்த அறைய சீல் வைக்கிற வரைக்கும் இருக்காரு. அப்புறம் அந்த அறைய சீல் பிரிச்சு திறக்கிறப்போ போய் நிக்கிறாரு. அந்த மிஷினை சீல் பிரிச்சு ஓபன் பண்ற கவுண்டிங் டே அன்னைக்கு கவுண்டிங் ஏஜென்ட் இருக்காரு. இவ்வளவு கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு ஓட்டு திருட்டு போயிடுச்சு. உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் என்னன்னு தெரியுமா? முதல்ல நீங்க இதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு தானே தேர்தல். 234 பேர் இருந்துட்டா அதுக்கு மாற்று வேட்பாளர் 234 பேர் இருந்துட்டா தேர்தலை சந்திக்கலாம். அது சீமான் கணக்கு. சீமான் இப்படிதான் 234 பேர் அறிவிச்சுட்டு போயிடுவாரு.
அது வந்து தேர்தல்ல கேண்டிடேட் போடுறது, எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேண்டிடேட் போடுறது வேற, கண்டெஸ்ட் பண்றது வேற. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு கேண்டிடேட் போடுவாங்க, நாம் தமிழர் கட்சிக்கும் கேண்டிடேட் போடுவாங்க. கேண்டிடேட் போடுறது வேற. அந்த வேலையை எல்லாரும் செய்யலாம். எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணணும். எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணணும்னா இந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கணும். சினிமாக்காரன் எல்லாரும் சொல்றாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் அறிவாளி கிடையாது, எல்லா சினிமாக்காரங்களும் முட்டாள் கிடையாது அப்படிங்கிறது. ஆவுன்னா சினிமாக்காரன் இந்த மாதிரியே ஒரு குறைய சொல்றாங்க. சரி, மக்கள் நேசித்த, மக்கள் பாராட்டிய தலைவர்களை தோற்கடித்தது சினிமாக்காரர்களா அரசியல்வாதிகளா அப்படின்னு கேட்கிறாரு. எம்ஜிஆர் சொல்றாரு. எம்ஜிஆர் சினிமாக்காரர் மட்டும் இல்ல சார், அவருக்கு இன்னொரு முகம் இருந்துச்சு சார். அது அரசியல் களத்தில் அவர் தலகர்த்தராக இருந்த முகம் சார். அது அவர் வீழ்த்தியது சினிமா மோகத்தால் மட்டும் இல்ல சார், சினிமா முகத்தால் மட்டும் இல்ல சார். அதை புரிஞ்சுக்கங்க சார் முதல்ல. இன்னொன்னு, சினிமாக்காரனுக்கு அரசியல் தெரியாதா? சினிமாக்காரன்னா என்ன சார்? ட்ராக் ரெக்கார்டு அப்படிதான் சார் இருக்கு. கார்த்திக் யார் சார்? வெறும் சினிமாக்காரர் சார், களத்துல நின்னவரா சார்? அவர் என்ன சார் ஆனாரு? இன்னைக்கு எங்க சார் இருக்காரு? சரத்குமார் வெறும் சினிமாக்காரர் தான் சார். அவருக்கு என்ன சார் கள நிலவரம் தெரியும்? அவர் எங்க சார் களத்துல நின்று போராடி இருக்காரு? அவர் என்ன சார் செய்யறாரு? ராத்திரி 12 மணிக்கு ராதிகாவை எழுப்பிட்டு ஆலோசனை கேட்டு பிஜேபியில சேர்ந்தேங்கிறார் சார். வெறும் சினிமாக்காரர் சார் டி ராஜேந்தர். இன்னைக்கு எங்க சார் இருக்காரு? என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அப்ப இவங்க எல்லாம் யாரா சார் இருக்காங்க? இன்னொன்னு, வெறும் சினிமாக்காரராகவே இருந்தவர் சார் கமலஹாசன். இன்னைக்கு என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு? யார் தயவால் சார் மாநிலங்களவைக்கு போனாரு? யாரை எதிர்த்து சார் பிரச்சாரம் பண்ணாரு? யாரை வீழ்த்துவேன் என்று களத்துக்கு வந்தார் சார்? என்ன சார் கடைசியாக நிகழ்ந்தது? சினிமாக்காரராக இருந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னவர் தான் சார் ரஜினி. கடைசியில நான் சினிமாக்காரனாவே போயிடுறேன்னு சொல்லி போனார் சார். அவர் அரசியலுக்கு வரேன் என்று சொன்ன உடனேயே அவருடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை மக்களிடத்துல எப்படி இருந்தது என்பது யதார்த்தமான உண்மை சார். வரலாற்று பூர்வமாக பார்க்கப்பட வேண்டிய செய்தி சார். இப்படி எல்லாம் நடந்ததை வச்சுதான் சார் நாங்க சொல்றோம் சினிமாக்காரனுக்கு தெரியாது, இந்த மக்களினுடைய மனநிலை தெரியாது. கேரவன்ல இருந்து, ஏசியில் இருந்து, அப்படியே அந்த மேக்கப்ல வந்து நடித்து விட்டு போகிறவர்களுக்கு அரசியல் குறித்த புரிதல் இல்லைங்கிறத வரலாற்று பூர்வமாக சொல்றோம் சார். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்லுங்க. இல்ல, இந்த சினிமாக்காரன் இப்படி வந்து சக்சஸ் பண்ணலாம், இந்த சினிமாக்காரன் மக்கள் தலைவராக இருந்த ஒருவரை எப்படி வீழ்த்தினா? நான் இத்தனை ஆதாரம் சொன்னல, நீங்க ஒரு ஆதாரம் சொல்லுங்க, நான் நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். இனிமே எனக்கு வந்து மக்கள் பணி தான் முக்கியம், இனிமே அதான் நான் செய்வாங்கிறாரு அவரு. ஒரு வருஷமா என்ன செஞ்சீங்க? இந்தியாவிலேயே ஒரு கட்சி துவங்கப்பட்டு ஒரு வருடம் கழித்து மாவட்ட செயலாளரை அறிவித்த ஒரே கட்சி இந்திய துணை கண்டத்தில் தமிழக வெற்றி கழகம் தான். ஒரே தலைவர் விஜய் தான். தன்னுடைய கட்சிக்கு எத்தனை அணிகள் இருக்குங்கிறதே ஒரு வருஷம் கழிச்சு தான் அறிவிச்சார். சரி, அது அவங்க நிர்வாக கோளாறு, அது சொல்றீங்க ரைட். இப்ப ஆளுங்கட்சியை கடுமையா குற்றம் சுமத்தி இருக்கிறாரு முதலமைச்சர், கடுமையா குற்றம் சுமத்தி. எல்லாரும் தான் குற்றம் சுமத்துறாங்க, இவர் மட்டும் தான் குற்றம் சுமத்துறாரா? சீமான் குற்றம். 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா அப்படிங்கிறாரு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா, அப்படி மறைச்சிடலாமா? பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்ல, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வேலைக்கு போறவங்களுக்கு இல்ல. இதுதான் சார் பூஷ்வா மனநிலை, இதுதான் மேட்டுக்குடி மனநிலை. 1000 ரூபாய் போதுமா என்று கேட்பதற்குல்ல, நீ வந்து கோடிகளில் கருப்பு பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்ட உனக்கு அந்த 1000 ரூபாய் பொருட்டல்ல. ஆனால் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்தால் 200 ரூபாய் கூலி பெறுகிற ஏழைகள், அன்றாட காட்சிகள், அவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் என்பது அந்த வறுமையில் இருக்கிற அந்த ஏழைகளுக்கு அந்த தொகை பெரிது. அந்த தொகையை கொடுத்த முதலமைச்சர் விண்முட்ட உயர்ந்து நிற்கிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. நீ கேலி கிண்டல் பேசுற அந்த 1000 ரூபாய் வச்சு உனக்கு அதனுடைய வலி தெரியாது, உனக்கு அதனுடைய வேதனை தெரியாது, அதற்கு பின்னால் இருக்கிற வியர்வை உனக்கு தெரியாது. நீ பூஷ்வா மனநிலையில பேசுற. உலகத்திலே மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கலாம், இதை பார்த்து ஊரே சிரிக்குது அப்படிங்கலாம் பேசுறாரு. நீங்க வந்து உங்க நிர்வாகத்துல ஊழல் இல்லாம இருக்குதா? பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு. நேர்மை இருக்குதா, நியாயம் இருக்குதா, ஊழல் இல்லாம இருக்குதா? ஐயா அம்பலப்படுத்துங்க ஐயா. நீங்க வந்து உயர்ந்த தலைவராக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய லட்சிய நோக்கம் கொண்டிருக்கிற, மக்களினுடைய மனநிலை அறிந்திருக்கிற, மிஸ்டர் கிளீன் என்கிற இடத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற மிஸ்டர் கிளீன் நீங்க இல்லையா? அம்பலப்படுத்துங்கள். எந்த துறையில் எந்த ஊழல் நடந்திருக்கின்ற நீதிமன்றத்துக்கு வாருங்கள். அதான் அவர் சொல்றாரு. உதாரணத்துக்கு டாஸ்மார்க்லயே 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அவர். வழக்க பதிவு பண்ணுங்க சார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒரு கேஸ் சார், வழக்கு பதிவு பண்ணாங்க சார். என்ன சார் ஆச்சு கோர்ட்ல? நீங்க நீதிமன்றம் சொல்றதை ஏற்பீங்களா? நீதித்துறையை நம்புறீங்களா? அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல, ஞாபகம் இருக்கா? வாங்க நீதிமன்றத்துக்கு. ஆளுங்கட்சி இந்தந்த ஊழல்களை செஞ்சிருக்குன்னு பட்டியல் போடுங்க, வழக்கு தொடுங்க. வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் திமுக ஊழல் செய்திருக்கிற கட்சி என்று நீங்கள் நிரூபித்து தண்டனை பெற்றுக் கொடுத்தால் நான் அரசியல்ல உங்களோட இணைஞ்சிருக்கேன்.
இன்னொன்னு மிஸ்டர் கிளீன்றது இருக்குல்ல, நான் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன். இங்க தூய்மைன்னு ஒண்ணு பேசுறதே தப்புன்னு நினைக்கிறேன் நான். இந்த தூய்மைன்ற ஒண்ணே கிடையாது, இன தூய்மையும் கிடையாது சார். கலப்புகளின் காட்சி தான் மக்கள். புரியுதா உங்களுக்கு? மத தூய்மைவாதம் கிடையாது, இன தூய்மைவாதம் கிடையாது, சாதி தூய்மைவாதம் கிடையாது. சாதி தூய்மைவாதம் எவன் பேசுவான்? என் சாதியில இருக்கிறவன் என் ஜாதி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுங்கிறவன் தான் சாதி தூய்மைவாதம் பேசுறவன். என் மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறாதுன்னு பேசுற பாஜகவினுடைய அரசியல் தான் மத தூய்மைவாதம். இன தூய்மைவாதம் எது? நீ தமிழனா, நீ கன்னடனா, நீ சிங்களனா கேக்குறான்ல, அதான் இன தூய்மை. இங்க தூய்மைங்கிறதே தப்புன்றான் நான். இங்க கிளீன் ஒரு இமேஜே வேணாம் சார். மக்களுக்கு யார் நலன் பயக்கிறாருங்கிற இமேஜ் தான் இங்க வேணும். அந்த இமேஜ்ல திமுக தான் இன்னைக்கு நிக்குது. திமுக வெல்லுது, இனிமேலும் வெல்ல போகுது. அவ்வளவுதான் அரசியல். இறுதியா ஒண்ணு, இப்ப அவர் பேசும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவும் தான் போட்டி சொல்றாரு. இப்ப களம் எப்படி இருக்கு? அதிமுக ஒரு பொருட்டாவே மதிக்கல அவர் பேசும்பொழுது, அதை எப்படி பாக்குறீங்க? இது பாஜகவினுடைய அரசியல். பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குரல் ஒழிச்சது இல்ல. அவர் பேரை சொன்னா உங்களுடைய நக்கீரன்ல பீப்பு போடுவீங்கல்ல, அவர் பேசின துணியா தெரியல உங்களுக்கு? இது அவர் பேசின அதே துணி சார் இது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, விண்முட்ட உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற ஒரு கட்சி, மக்களினுடைய நன்னம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒரு கட்சி. நான் சொல்லிடுறேன், இருங்க கேளுங்க. நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியை நோக்கி விமர்சன கணைகளை யாரு வேண்டுமானாலும் தொடுக்கலாம். ஆனா நான் தான் போட்டின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்கா? நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கா? உங்களோட ஓட்டு சதவீதம் 5, 6, 8 நிரூபிச்சிருக்கீங்களா? அவன் சொன்னா 10%, இவன் சொன்னா 20%. புள்ளி விவரங்கள் எடுத்தோம். நாங்க இது மாதிரி வாக்கெடுப்பு நடத்தோம். 30% மாதிரி வாக்கெடுப்புல எல்லாம் 80% வாக்கள் பெற்ற கட்சிகள்லாம் இருக்கு, எனக்கு தெரியும் அந்த கட்சிகள்லாம். புரியுதா? அதனால நீங்க யாரு? நீங்க உங்களை தேர்தல் களத்துல யாருன்னு நிரூபிச்சுட்டு நீங்க யாருக்கு போட்டின்றத மக்கள் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நீங்க இன்னும் தேர்தல் களத்துக்கே வரல, இன்னும் கேண்டிடேட்டே போடல. தேர்தல் களத்தை எப்படி ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அதிமுக 2ஆ போகுது, 3ஆ போகுது, 4 பிரிவா இருக்கு. இப்போ அதிமுக இந்த மாதிரி விமர்சனங்களை தாண்டி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கா? 100 விழுக்காடு அதிமுக தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. போறவன் வரவன் எல்லாம் அதிமுக மேல கல்லெறிஞ்சு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றான். அதாவது கல்லெறிகிறதுங்கிறது ஒரு விமர்சனம் தான் சார், ஒரு எதிர்ப்பு தான். அது யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா லெப்ட் ஹேண்ட் டீலிங் பண்றதுக்கு ஒரு கட்சி இடம் கொடுக்க கூடாது. அதிமுகவை லெப்ட் ஹேண்ட் டீலிங் பண்றதுக்கு, இடது கையால் கையாளுவதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுத்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும். அதான் நேத்து சொன்னார்ல, நேத்து ஒரு வயசு குழந்தைதான், ஒரு எம்எல்ஏ கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க இல்ல நீங்க பேரலா 2 பக்கம், ஒன்னு அதிமுக இன்னொன்னு திமுக, 2 பலம் பொருந்திய கட்சிகளுக்குள் அரசியல் அரை நூற்றாண்டு காலமாக சுழன்று கொண்டிருந்தது. இடையில வந்தவங்க எல்லாம் ஜோக்கர் ஆகி போனாங்க. இடையில பெரிய மாற்றத்தை உருவாக்குறேன்னு பல பேர் வந்தவங்க எல்லாம் ஜோக்கர் ஆகி போனாங்க. ஆனா இப்போ அந்த கேப் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல், இதுவரைக்கும் இயலாத ஒரு குரல் இன்னைக்கு எழுந்திருக்குல்ல. இதுவரைக்கும் ஜெயலலிதா இல்லாத இடம் வெற்றிடம் அப்படின்னு பேசப்பட்ட இடத்துல இப்ப அதிமுக வீழ்த்தப்பட்டதுன்னு பேசப்படுது. வெற்றிடம் இருக்குன்னு பேசப்பட்டது வேற, அதிமுக வீழ்த்தப்பட்டுச்சுன்னு பேசுறது வேற. இந்த இடத்தை நோக்கி அதிமுக இடம் பெயர்ந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரதானமான காரணம். அப்ப எடப்பாடி பழனிசாமி எந்த அரசியலை செய்ய வேண்டும், அதிமுகவை எப்படி மீட்டுருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இந்த தேர்தல்ல முடிவெடுக்கணும். இந்த தேர்தல்ல முடிவெடுத்து நீங்க அதை செய்யலன்னா அடுத்த தேர்தல்ல உண்மையிலேயே அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.